கருப்பில் ஒரு போஸ்ட் பண்ணேன். அப்போ அவர் சொல்கிற சின்ன சின்ன அட்வைஸ், பசங்க கூடலாம் இப்பயே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 10 வயசு மேலேனா மதிக்கூட மாட்டேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பசங்க பயந்துருப்பாங்களா? கண்டிப்பா. ஆமாம், பையன் பயப்பில் பையன் ஜாலியாக சுற்றினே தான், பொண்ணு தான் ரொம்ப ஸ்கேர் ஆகிடுவாங்க. லியோ அவங்க பயந்துட்டாங்க. பார்க்கவே இல்லை லியோ, ஃபோட்டோ கூட பார்க்க. பொண்ணு வந்து இந்த வேம்பேராக வரப்பெல்லாம் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். கண்ணை மூடிட்டு அவங்க அம்மா மேலே கண்ணை மூடி அழ ஆரம்பிச்சிட்டான். பசங்கள்லாம் வந்து ஒய்ஃபு மாமியார் தான் பார்த்து அவங்கள ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுதான் இப்போ சூர்யா சார்கிட்ட நான் கருப்பில் ஒரு போஸ்ட் பண்ணேன். அப்போ அவர் சொல்கிற சின்ன சின்ன அட்வைஸ், பசங்க கூடலாம் இப்பயே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 10 வயசு மேலேனா மதிக்கூட மாட்டான், அவன் பாட்டு வேலையை பார்த்துன்னு போயிடுவாங்க. இங்கிலீஷ்க்கெலாம் தலைவரோட மூமெண்ட் தான், அது ஆல்ரெடி பண்ணிட்டேன். மோனிக்கெல்லாம் அந்த மியூசிக் நம்மளை ஒன்று பண்ண சொல்லிச்சு, அவ்வளோதான். இல்லை இதெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் ஓகே பண்ணிட்டா அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தாட் ஒரு மைண்டில் ஒன்று அடிக்குது இல்லை, அவ்வளோ அதுதான். டான்ஸில் ஒரு அல்டிமேட் கோல் ஒன்று இருக்கும்ல, அது நிறைவேறி இருக்கா மாஸ்டர் இப்போ வரைக்கும்? மெயின் கோலே வந்து பிரபு மாஸ்டர் தான். பிரபு மாஸ்டர் கூட வந்துட்டு கம்போஸ் பண்ண ஆசை, கூட ஆடணும்னு ஆசை, அது எல்லாமே. காஸ்டியூமின் ரகசியம் என்ன? இப்போ நிறைய கொஞ்சம் கலர் காஸ்டியூம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர், அப்படியே பிளாக் போதும் பிளாக்காக போட்டு அடிக்கிறே, கொஞ்சம் கலருக்கு மாறுங்கன்னா. மாஸ்டர் த பிளாஸ்டர் சாண்டி மாஸ்டர் வித் அஸ். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம்பா. சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய லோக்கா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் மாஸ்டர். அதுக்கு முன்னாடி உங்களை சோஷியல் மீடியாஸில் நேரில் பார்க்கும்போதெல்லாம் உங்கள் காஸ்டியூமின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ரெட் கலர் கோட், ரெட் கலர் பேண்ட், மேட்சாக போட்டு நிறைய பிளாக்ல பார்த்துருக்கோம். இப்போ நிறைய கொஞ்சம் கலர் காஸ்டியூம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர், அப்படியே பிளாக் போதும் பிளாக்காக போட்டு அடிக்கிறே, கொஞ்சம் கலருக்கு மாறுங்கன்னா. அதனால் வந்துட்டு இப்போ இந்த கனடா போகிறதுனால வந்துட்டு அங்கே கொஞ்சம் நிறைய அந்த கோஆர்ட்ஸ்லாம் நிறைய இருந்ததுனால வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கோஆர்ட்ஸ்லாம் எடுத்து சும்மா அப்படி ஜாலியாக இருக்கும். அது வந்து லோக்காவோட அந்த ப்ரெஸ் மீட்லாம் நீங்கள் போகும்போது அதில் போட்டு யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது. ப்ரெஸ் மீட் நான் போல அந்த சக்ஸஸ் ட்ரைலர் துல்கர் சல்மான் சார் கூட. அது வந்துட்டு இதில் பார்ட்டியில். ஓகே ஓகே. ஆமாம், அப்போ அன்றைக்கி தான் நைட்டு தான் வந்தேன் நான். 2 days முன்னாடி தான் நைட்டு வந்தேன் நான். அந்த நைட்டு அப்படியே ஏர்போர்ட்டில் தான் அவங்கள அப்படியே பார்த்துட்டு, ஏன்னா எதுக்கும் நான் போவே இல்லை ப்ரெஸ் மீட், அதனால் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஜாலியாக அப்படியே ஒரு ட்ராவல். அந்த கதை கேட்கும் போதே அந்த ஒரு கான்சியஸ் வந்துடும் இல்லையா மாஸ்டர்? இந்த ஸ்டோரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹியூமராக ஒன்று பண்ணுறல, அதெல்லாம் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் ப்ளே பண்ணவும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். எமோஷனலாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு இருக்குது. அந்த மாதிரி எமோஷனல் ட்ராமா தான் வந்துட்டு ரஞ்சித் சார் அவரோட ப்ரொடக்ஷனில் லீடாக பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு படம். ஓகே, பேலன்ஸ் இருக்குது. ஓகே, சீனும் ராம் சாரோட அசிஸ்டன்ட் தான் டைரக்ட் பண்ணுறாரு. சூப்பர். அது வந்து எமோஷனல் வேற ஒரு ஆங்கிள் பார்க்க, வேற ஒரு ஆங்கிள் டோட்டலாக. அதை ட்ரை பண்ணுவோமே, அது எப்படி இருக்குது. அந்த ரஞ்சித் சார் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார், நீ பண்ணு நல்லா இருக்குன்ட்டு. சரி, அவரே சொல்கிறப்ப நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதனால பண்ணோம். சரி ட்ரை பண்ணலாம், அதை ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு தான். இது ஒன்று, இது ஒரு எக்ஸ்ட்ரீம். நடுவில் அது வேற ஒரு எமோஷனல். ஆமாம், அதாவது நம்ம காமெடியாக கலாயாக ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று போயிடணும். எக்ஸ்ட்ரீம் வில்லனாக ஒன்று போயிடணும். இது வந்து ரஞ்சித் சார் வந்து இதை ஒன்று ட்ரை பண்ணுறான்னு. சரி சார், அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. நீங்கள் சொல்லும்போது அந்த எமோஷனல் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது மாஸ்டர். உங்களோட ஒரு ஜோனான அந்த காமெடி சொன்னீங்க இல்லையா? ஆமாம், பஞ்சதந்திர மாதிரி ஒரு கேங் ஒன்று சேர்த்துக்கிட்டு லூட்டி அடிச்ச மாதிரி ஒரு படம்லாம் வந்து பிக் பாஸ்ல இருந்த பற்றி அந்த கேங், வி ஆர் தி பாய்ஸ் கேங், அந்த சாண்டியை வச்சு ஒரு கதை மாதிரி வந்தால் எனக்கு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்குற டைரக்டர்ஸ் நிறைய பேர் இந்த நேரத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க மாஸ்டர். சீக்கிரமாகவே அந்த ப்ராஜெக்டில் பார்க்க ஆசைப்படுறோம். வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் பயங்கர ஹாப்பி. பரவாயில்ல, பசங்க பயந்துருப்பாங்களா? கண்டிப்பாக. அவன் பையன் பையன் ஜாலியாக சுற்றினே தான், பொண்ணு தான் ரொம்ப ஸ்கேர் ஆகிடுவாங்க. லியோ அவங்க பயந்துட்டாங்க. பார்க்கவே இல்லை லியோ, ஃபோட்டோ கூட பார்க்கல. இதில் வந்துட்டு பொண்ணு வந்து இந்த வேம்பேராக வரப்பெல்லாம் வந்துட்டு அவள் தான் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்படியே? ஆமாம், அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ட்டு கண்ணை மூடிட்டு அவங்க அம்மா மேலே கண்ணை மூடி அழ ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்துட்டு இவங்க சொன்னாங்க, ஒய்ஃபை படம் பார்த்துட்டு அவள் அழுகுறாவ, நீ ஏன் போய் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய பண்ணதுக்கு அப்புறம் இது கேரக்டர் தான்மா, அப்போ அப்படி கிடையாதுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவள் கேள்வி மேலே கேள்வியா, கை எப்படி கடிச்சாங்க உன்னை, கை கடிச்சு கை எப்படி, அவ்வளோ பெரிய வாயா, அவ்வளோ பெரிய பல்லா. இப்போ தான் பொறுமையாக வந்துட்டு இந்த ஃபோன்லலாம் வருதுல்ல, நம்ம அதெல்லாம் அவங்க அம்மா காட்டுவாங்க, சி டேடின்ட்டு. அப்போ வந்துட்டு ஜூம் பண்ணிலாம் பார்ப்பா, பல்லு என்ன பல்லு இது ஒரிஜினலா இன்னும் கேட்பா. அவள் ஒரு மாதிரி
அவங்களாம் ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகளோட உலகம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இது ஆமா, ரியாலிட்டி ஆமா. என்ன அப்படிங்கிறது தெரியும். எப்படி மாஸ்டர் டைம் கிடைக்குது? ஒரு பக்கம் ஃபேமிலி பசங்க பார்த்துக்கணும்னு ஒன்று, கோரியோகிராஃபி ஒன்று இருக்கு, ஆக்டிங் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஸ்டெப் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்டிங் கொரியோகிராஃபி தான் பார்த்துருக்கேன். பசங்கள்லாம் வந்து ஒய்ஃபு மாமியார் தான் பார்த்துருக்கேன். ஆனால் அது ஒரு ஈர்ப்பு இல்லை மாஸ்டர் நமக்கு. அவங்கள ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுதான் கொஞ்சம் டைம் கிடைச்சா வீட்டுக்கு ஓடிடலாங்கிறது இருக்கும். வீட்டில் இருப்போம். மோஸ்ட்லி ஷூட்டிங் தான் வீட்டில் தான் இருப்பேன். ஆனால் வெளியில் கூட்டு போய் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியல. இப்போ ஒரு 1 வீக் எங்கேயா வெளியே போனால் முடியாது. ஒரு 3 டேஸ் போனால் கூட முடியாது நம்மளால். சாங்ஸ் கம்போசிங் இருக்கும், இல்லை ஆக்டிங் டேட் வேறு ஊரில் இருக்கும், இதாக இருக்கும். இங்கே இருந்தால் ரிஹர்சல் போயிடுவோம் சாங் அப்படி. ஆனால் ரொம்ப ஷெட்யூல் ரைட்டர்லாம் அவங்களே ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது ஏதாவது டைம் கிடைச்சா ஒரு வாரம் இல்லை எங்கேயா போயிட்டு அந்த மாதிரி இருக்குல்ல. அசிஸ்டண்டா குரூப் டான்ஸராக இருந்த அந்த டைம் யோசிக்கும் போதும் இப்போ ஒரு மாதிரி பிஸி ஸ்கெடியூலில் போயிட்டு இருக்கிற இந்த டைம் யோசிக்கும் போது என்ன தோணுது மாஸ்டர்? நல்லா தோணுது, ஜாலியாக தோணுது. ஒரு மாதிரி வாழ்க்கை செட் ஆகி போகுது. ஆனால் இது வந்துட்டு எண்டே இருக்காது. இது போய்கினே தான் இருக்கு. ஆமாம், அது எனக்கு வந்து ஒரு கோல்லாம் இல்லை, போய்கினே இருக்கணும், அவ்வளோதான். கோல்னு ஒன்று நம்ம டிசைட் பண்ணிட்டு நம்ம அதோட நிறுத்திடக்கூடாது. எனக்கு பண்ணினே இருக்கணும், ஒர்க்கு பண்ணினே தான் இருக்கணும். இது சாங்காக ஆக்டிங்காக இது ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது இதுதானே நம்ம அச்சீவ்மெண்ட்டு, அப்பா முடிஞ்சிச்சுடான்னு அப்படி நிறுத்தினாலே அங்கே நம்ம வேலைக்கு ஆகணும், போய்கினே இருக்கணும். அதுதான். அதனால் வந்துட்டு நம்ம அப்போ பண்ணது இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணலாம் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. நிறைய மல்டிபிள் லாங்குவேஜஸ் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுனால நிறைய மனிதர்களை நம்ம பார்க்குற மாதிரி மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஏதாவது இது பண்ணது நிறைய பேர் மீட் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரியான பழக்க வழக்கங்கள், ஒரு மாதிரியான படம் எடுப்பு இருக்கட்டும், அதுவே ஒரு மாதிரியா இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கு மாஸ்டர் அந்த அனுபவங்கள்லாம்? தெலுங்கு இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பார்த்துக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக, சாப்பாடும் நல்லா இருக்கும், காரசாரமாக வைப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். அவங்க பார்த்துக்கிறது டேக் கேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு இண்டஸ்ட்ரியும் வந்துட்டு நம்ம போகிறப்போலாம் அந்த நிறைய நண்பர்கள் மீன்ஸு பழகிறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள பேசுறது புது வித்தியாசமான கேரக்டரில் நம்ம மீட் பண்ணுவோம். அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோக்களுக்குள்ள வந்துடலாம். பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அனுபவங்களை அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். நம்மளோட ஒர்க்கை அவங்க பார்த்துட்டு பாராட்டியிருப்பாங்க. அது எப்படி இருக்கு மாஸ்டர்? அது வந்து கார்த்தி சார் வந்துட்டு நான் இந்த படத்தோட ரஞ்சித் சார் அதில் கொஞ்சம் ஃபுட்டேஜ் மட்டும் காட்டினேன் அவர்கிட்ட. அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். சூப்பராக பண்ணிருக்கியா, செம்மையாக இருக்குது, செம்ம லைவாக இருக்குது. ஏன்னா அவர் வாயிலேருந்து வார்த்தைலாம் வரதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா வெரி பிக் லிஜெண்ட் ஆக்ட்ரஸ். அவரெல்லாம் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட். அவரெல்லாம் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்துட்டு சொல்கிறப்போ. அதெல்லாம் வந்துட்டு இப்போ சூர்யா சார்கிட்ட நான் அந்த கருப்பு போஸ்ட் பண்ணணும். அப்போ அவர் சொல்கிற சின்ன சின்ன அட்வைஸு, உடம்பை பற்றி, பாடி மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். அப்போ வந்து பசங்க கூடலாம் இப்பயே ஸ்பெண்ட் பண்ணுறேங்க, பசங்க கூடலாம் இப்பயே பேசிட்டுங்க. 10 வயசு மேலேனா மதிக்க கூட மாட்டான், அவங்க பாட்டு வேலையை பார்த்துன்னு போயிடுவானுங்க. அதான் அவங்களுக்குள்ளே வேறு சர்க்கிள் ஆகிடும், அவங்களும் வேறு மாதிரி ஆகிடுவாங்க. அதனால் வந்து இப்பயே ஸ்பெண்ட் பண்ணிங்க ஃபேமிலி கூட இருக்குங்க. அதனால் ரொம்ப அதெல்லாம் அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது. இவ்வளோ பிஸியான ஸ்கெடியூல் போயிட்டு இருக்கலாம் மாஸ்டர். இதில் நம்ம ஒரு சாங் ஒன்று கொரியோ பண்ண போகிறோம், அதில் ஒரு யூனிக் ஸ்டெப் நம்ம ஒன்று கொடுத்து அதை உலகமே ஆட வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல. ஒரு பாட்டுக்கும் ஒரு சின்ன சின்ன யூனிக் ஸ்டெப் வந்து நம்ம இது பண்ணணும். அதெல்லாம் எப்போ யோசிப்பீங்க? லைக் அதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்குமா, இல்லை கேட்ட உடனே ஸ்பாட்ல அப்படி? ஒரு சிலதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ மோனிகா பாட்டெலாம் எனக்கு உடனே தான் வந்துச்சு. மோனிகாவும் சிக்கிட்டுலாம் வந்துட்டு கேட்டோடனே ஓகே. சிக்கிட்டுலாம் தலைவரோட மூமெண்ட் தான் அது. மோனிகாலாம் அந்த மியூசிக் நம்மளை ஒன்று பண்ண சொல்லிச்சு, அவ்வளோதான். சிலதெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் ஓகே பண்ணிட்டா அவ்வளோதான், அதுதான் என்னதான்னாலும் அதுதான் இம்ப்ரோவைஸே கிடையாது. அவ்வளோ இதுவே நல்லா இருக்குது, இதுவே போயிடலான்ற மாதிரி தான் நான் டிசைட் பண்ணுறேன். நிறைய ஆப்ஷனும் யோசிக்கவே மாட்டேன் நான். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தாட் ஒரு மைண்டில் ஒன்று அடிக்குதுல, அவ்வளோ அதுதான். அதுக்கப்புறம் நம்ம அதை போயிட்டுனா கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு மனசுலேருந்து ஒன்று வரும், அடிக்கும், இதுதான் இது ஓகேடா அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் அதிலே ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம அதுக்கு மேலே போனால் இதுவாகிடும். அதனால் அதோட அதனால ரொம்பலாம் யோசிக்க மாட்டோம். எங்களுக்கு என்னன்னா, இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து பயங்கர நேச்சராக இருக்கும் அவங்களோட ஆக்டிங் அப்படிங்கிறது. டான்ஸ் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கம்மி, பெருசாக அது. ஆமாம், இப்போ வருது, இப்போ கொஞ்சம் வருது. RDXல நீல நிலவுக்கு ஒரு குறிப்பு பண்ணியிருப்பீங்க, ஷெயின் நிகாமுக்கு. அது பிரிச்சிருப்பாரு டான்ஸ். அப்போதான் வந்து டான்சர்ஸ் பயங்கரமாக இருக்கு. நல்ல டான்ஸர், நல்ல டான்ஸர், சூப்பர் டான்ஸர். அதுக்கப்புறம் ஹல்லா சொல்லிட்டு ஒரு படம் அதுவும் நல்லா இருக்கு, டான்ஸ் சூப்பராக ஆடிடும். அது இப்போ பப்பப்பால வந்து ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம், தில்லிப்பேட்டெல்லாம் ஆடிருக்காரு, சூப்பராக இருக்கும். செம்ம க்ரௌடன், செம்ம டான்ஸ் சாங் தான். நானும் ஆடிருப்பேன், நல்லாயிருக்கும் அது. அந்த மாதிரி இப்போ நிறைய டான்ஸ் சாங்லாம் வருது அவங்களுக்கு, அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. டான்ஸில் ஒரு அல்டிமேட் கோல் ஒன்று இருக்கும்ல,
அது நிறைவேறி இருக்கா மாஸ்டர் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது? அதான் மெயின் கோலே வந்து பிரபு மாஸ்டருக்கு தான். பிரபு மாஸ்டர் கூட வந்துட்டு கம்போஸ் பண்ண ஆசை, கூட ஆடணும்னு ஆசை, அது எல்லாமே நடந்துச்சு. அதனால அது பயங்கரமான ஹாப்பியாக. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்படி அதான் இது இப்போ இந்த படம் ரஞ்சித் சாரோட பிரசன்ஸ்ல ஒன்று வருது. அதுக்கப்புறமா சாங் கொரியோகிராஃபி நிறைய இருக்கு. இப்போ 12th வந்துட்டு தெலுங்கு படம் வருது. அப்புறம் அது வரைக்கும் தான் இப்போதைக்கு ஓகே பண்ணேன். அது இல்லாமல் பப்பாபா இருக்கு, கத்தனா இருக்கு, மலையாளத்தில் 2 படம் இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறது தான். சரி இப்போதைக்கு இது இருக்கட்டும், ஏன்னா இது கரெக்டாக இருக்குல்ல, சூஸ் 2-3 கதை ஓகே பண்ணி வச்சிருக்கோம். அது ஒன்று வந்து ஃபுல் நெகட்டிவ் ஷேடு, இன்னொன்று வந்து ஒன்று கமர்ஷியல். அது எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து தான். கிரேட் மாஸ்டர். ஸோ அடுத்தடுத்து நிறைய இண்டஸ்ட்ரிகளில் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் மாஸ்டர். எல்லாமே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி லோகாவுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சூப்பராக ஒன்று போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அடுத்த அந்த 5 சாப்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் உங்களோட ப்ரெசன்ஸும் வரணும், நம்ம ஊருக்கார் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா நமக்கும், அதுவும் நாங்கள் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம் மாஸ்டர். ஸோ வாழ்த்துக்கள் மாஸ்டர். நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாஸ்டர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.